அதுவும் குறிப்பாக அந்த ரூரல் ஃபிலிம்ஸ் நிறையா. ஏன்னா என்னுடைய ஃபிலிமோகிராஃபி எடுத்து நிறைய பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அந்த ரூரல் ஃபிலிம்ஸ் வந்து அதோடைய குவான்டிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஜாஸ்தி. இருக்கும். அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். நீங்கள் வேறு மாதிரி ஒன்று ஒரு மர்டரோ, க்ரைமோ, இல்லாட்டி ஒரு த்ரில்லரோ, இல்லாட்டி ஒரு ரொமான்டிக் ஃபிலிமோ, சிட்டி பேஸ்டாகவோ, அதுவே ஒரு 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 க்ரைம் த்ரில்லர் வில்லேஜ்னால் வேறு, ஒரு க்ரைம் த்ரில்லர் சிட்டினா வேறு. ஸோ அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா? ஸோ அதனால் பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஒரு கிராமிய இசை பாடல்கள்லாம் வந்து பண்ணும்போது அது ரொம்ப ரூட்டடாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ப்ளஸ் அதோடைய இசைக்கருவிகள்லாம் என்ன, அது என்னென்ன மாதிரியான பாடல்கள்லாம் நம்மளுடைய தமிழ் திரை இசையில் என்ன வந்திருக்கு. அதே மாதிரி தனி இசை பாடல்கள், நம்மளுடைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் ஆமா, இன்னைக்கு ஆமா. சொல்கிறோம். அன்றைக்கி நம்மளுக்கு வந்து தனியாக இந்த மாதிரி ஆல்பம் கேசட்ஸ்லாம் வந்து நிறையா வந்து போடுவாங்க. இந்த கும்மாங்கு பாடல்கள், தெம்மாங்கு பாடல்கள் அப்படின்னு தான் வந்து போடுவாங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரியான கிராமிய இசை பாடல்களும் நிறையா கேட்டிருக்கேன் நான்.